இனி இந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. உன் பொட்டாட்டியை கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன். நம்ம கடை யாரை நம்பி கொடுத்தா? இவன் தான் நம்பியா கொடுத்தா? அந்த அம்மா முகத்துக்காகத்தான் நான் கொடுத்தேன். கறி கறி உனக்கு கறி கணக்கு, அவனுக்கு வீட்டு வேலை கணக்கு, பால் வேற பாப்போம். கடை வாங்கியிருக்காவா? எங்க சித்திரவல்லியம்மா? ஆமா வெளியா சத்தம் போடாத, சத்தம் போடாத. பணத்துக்கு பொறுப்பு நான். மன்னிச்சுக்கங்கக்கா. அந்த அம்மா கிட்ட நான் பணிவா பேசுகிறேன். நீ சத்தம் போடாத. பணத்துக்கு பொறுப்பு நான். நீங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க. பேசுற பேச்சுல நீ 3 பேர் காசு வாங்கி வச்சுக்க. சரி, நீ என்ன வாங்கிட்டு போற? இரு தள்ளு, ஓரமா நில்லு. அம்மா, நாங்க 3 பேரும் உன் புருஷனுக்காக கொடுக்கல. ஒண்ணுதுக்காண்டி தான் கொடுத்தோம். என்னதுக்காகவா? ஓ முகத்தாச்சன். சரிங்கண்ணா. அந்த அம்மாவோட இருமா, உன் முகத்தாச்சனுக்காக அது மூஞ்சியை பத்தியா பச்சை புள்ள மாதிரி பால். அவன் வந்து சண்டைக்கு வர்றேன். ஒண்ணு காசை கொடு. இனி உன்னை நம்புற மாதிரி இல்ல. பேப்பர் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடு. பத்திரம் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். பத்திரம் என்கிட்ட இருக்குது. ஒரு ஸ்டாம்பை கொடு, ஒட்டலாம். பச இல்லையா போய் நான் அதுக்கு கொண்டாட ஏற்பாடு செய்யுங்களேண்ணா. காசு ஒன்னே நம்பிதான். காசு இந்த 3-3/4 நாளைக்குள்ள வந்தாகணும். ஏமா உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? நான் கேக்குறேன். என்ன கோச்சுக்காதக்கா? இவன் எல்லாம் ஒரு ஆள்னு சொல்லி ஊரு டு ஊர் வந்து சம்பாதிக்காத பையன் நம்பி வந்து உட்காந்துருக்கிறியே. போனா போது 2 பொம்பளை பிள்ளை வச்சு கஷ்டப்படுறேன்னு சொல்லி உனக்கு நான் பால் ஊத்துனே இல்லை. என் புருஷன் காசு கேட்கிறேன். ஒண்ணு கொடு. உன் புருஷன் காசு தானே கேட்கிறேன். அந்த அம்மா புருஷன் சம்பாதிக்கல. அந்த அம்மா புருஷன் சம்பாதிக்கல. உன் புருஷன் காசு கேட்கிறேன். வா, நம்ம 2 பேரும் போலாம். இந்த ஆள் இப்படிதான் இருப்பானா? நான் பாத்துக்கிறேன். நீ என்னத்த பாக்குற? பாக்குறேன் அந்த ஆள வேலைக்கு போக மாட்டேன், புரியுதா? ஒழுங்கா காசை வை. நான் வச்சிருக்கா. என்னோட சேர்த்து ஓட்டு. 3 பேர் சாம்பை ஒட்டிரா. கையெழுத்து போடு. வீட்டை பக்கம் வந்து முருகேசா, முருகேசா, இரு இரு. நீ கோவப்படாத. இரு, நீ கோவப்பட. இரு, யார் வேணாலும் கோவப்படட்டும். இருக்கிற ஒரு பொம்பளை வச்சு உங்களை பார்க்க முடியல. முருகேசா, இங்க பாரு. யார் வேணாலும் கோவப்படட்டும். நீ கோவப்படாத. வண்டியில இருந்து கீழே விழுந்துருவேன். ஏங்க, இதெல்லாம் நமக்கு தேவையாங்க? நீங்க பார்த்த கடனை கம்பல்ஸ் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கடனை கட்டி அந்த பிரச்சனை எல்லாம் வருமா? இப்ப வீட்டுக்கு கடைக்காரங்க வந்து வீட்டு வாசல் நின்று ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க. ஏண்டி என்ன காரியம் பண்ணிருக்க?